ஜென்ரலை விட்டுட்டு வேற வந்தாச்சு. எதுக்கு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்க? மேடம், என்ன மேடம் ட்ரெஸ் இது? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க மேடம். ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? நல்லா தானே இருக்கு. கொஞ்சம் கூட நல்லா இல்ல மேடம். அத அங்கிருந்து சொன்னா எப்படி? நான் பக்கத்துல வரேன். வேண்டாம், க்ளோஸா பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கா மேடம்? இல்லையா? மேடம் மேடம் பக்கத்துல வராதீங்க மேடம். நான் வருவேன். மேடம் ப்ளீஸ் மேடம், முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க மேடம். நான் உங்க முன்னாடி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன். அப்படியா? சரி, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வரைக்கும் நான் வெளில இருக்கேன். அதெல்லாம் முடியாது. நீங்க இங்க தான் இருக்கணும். என்னையும் மீறி நீங்க வெளியில போனா இதே ட்ரெஸ்ஸோட நானும் வெளியில வந்துருவேன். என்னது? இதே ட்ரெஸ்ஸோட வெளியில வருவீங்களா? ஐயோ, உங்க மானமே போயிடும் மேடம். அப்படின்னா நீங்க இங்கே இருங்க. நான் உங்க முன்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். ஓகே, உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க கண்ணை மூடிக்கோங்க. ஓகே, ஒரு வகையில இது கொஞ்சம் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. கண்ணை மூடிட்ட, சீக்கிரம் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே. என்ன மேடம், நீங்க பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கு. ஏய், கண்ணை மூடி இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம கண்ணை திறந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத பாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். உங்க சோப்பு ஸ்மெல் என் பக்கத்துல இருக்க மாதிரியே இருக்கு, அதனால தான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் தள்ளி தான் நிக்கிறேன். என்ன மேடம், நீங்க பேசுறதெல்லாம் குரல் பக்கத்துல கேக்குது. நிஜமாவே என் பக்கத்துல தான் இருக்கீங்களா? ஆமா. என்னது? ஆமாவா? ஐயோ மேடம் 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 ப்ளீஸ் மேடம், சொன்ன கேளுங்க மேடம். வேண்டாம் மேடம். மேடம் மேடம் நில்லுங்க சித்து, ஓடாதீங்க. வேண்டாம் மேடம் ப்ளீஸ் மேடம். சித்து, மேடம் மேடம் வேண்டாம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம், இப்பெல்லாம் நீங்க நடந்துப்பீங்கன்னா தென்றல் உங்களோட அனுப்பவே மாட்டேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம். ஐயோ சித்து, தப்ப சரியா பண்ணா எதுவுமே தப்பில்ல. ஐயோ மேடம் வேண்டாம் மேடம். டேய் சித்து, எங்கடா போன? மேடம் மேடம் வேண்டாம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் வேண்டாம் மேடம். மேடம் வேண்டாம் மேடம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம். மேடம் மேடம் வேண்டாம் மேடம். நோ! கனவா? இந்த சிவானியால எப்படி எல்லாம் கனவு வருது? கருமம் கருமம். சார் வணக்கம். அடடே, சாரதாம்மா, வாங்க வாங்க உட்காருங்க. அப்புறம் சென்னையில இருந்து எப்போ வந்தீங்க? இன்னைக்குதான் சார். அப்படியா? சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? முத்துசாமி சார் சார், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இப்பதான் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். சொல்லுங்க, திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயமா? வர்ற 25ஆம் தேதி என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஆஹா, நல்ல விஷயமாச்சே. கல்யாணம் எங்க? இங்கேயா இல்ல சென்னையிலயா? சென்னையில தான் சார். அடடா, இருக்கிற பிஸியில அவ்வளவு தூரம் என்னால வர முடியுமான்னு தெரியலையே. முடிஞ்சா எப்படியாவது குடும்பத்தோட வந்துருங்க. நான் பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன். சரிம்மா, முடிஞ்ச அளவுக்கு நான் வர பாக்குறேன். இத சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்க? அதுக்காக மட்டும் இல்ல, எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு பணம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதான் என் நிலத்தெல்லாம் வித்து
அந்த பணத்தை வச்சு பையனோட கல்யாணத்தை ரொம்ப பெருசா பண்ணிடலான்னு யோசிச்சிருக்கேன். நான் காலையில இங்க வந்துட்டேன். நிலத்தை விக்கிற விஷயமா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட பேசி பார்த்தேன். யாரும் நான் எதிர்பார்க்கிற விலைக்கு ஒத்து வரல. அதுக்கப்புறம் நம்ம ஊரு தலையாரிதான் உங்களை வந்து பார்க்க சொல்லி சொன்னாரு. அதனாலதான் உடனே புறப்பட்டு இங்க வந்துட்டேன். உன்கிட்ட அப்படி சொல்ல சொல்லி தலையாரி கிட்ட சொன்னதே நான் தானே. இது என் நிலத்தோட பத்திரம். என்னோட நிலத்தை நீங்க வாங்கிக்கிறீங்களா? எவ்வளவுமா எதிர்பார்க்கறீங்க? எனக்கு பேரம்லாம் பேச தெரியாது. ஆனா என்னோட இடத்தோட வேல்யூ எனக்கு நல்லாவே தெரியும். என் இடத்துக்கு மொத்தமா ஒரு 20-22 லட்சம் எதிர்பார்க்கறேன். மா, உங்க இடத்தோட வேல்யூ எனக்கு நல்லா தெரியுமா. இப்ப அந்த இடத்தோட மதிப்பே வேற. ஏரிக்கரை ஓரமா ரொம்ப அழகான இடம். அந்த இடத்துக்கு நீங்க கேட்ட 20 லட்சம் ரூபாய் ரொம்ப கம்மியான அமௌண்ட். அப்படியா சொல்றீங்க? ஆமாமா, இவ்வளவு குறைச்சலான விலைக்கு எவமா வாங்க மாட்டேன்னு சொன்னது? நல்ல வேலை, அவசரப்பட்டு வேற எவங்கிட்டையும் போகாம நம்மள தேடி வந்தீங்களே, அந்த வகையில ரொம்ப சந்தோஷமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. பையன் கல்யாணம் வேற சொல்றீங்க. உங்க இடத்த நானே வாங்கிக்கிறேன். இடத்துக்கு 30 லட்சம் ரூபாய் தரேன். சந்தோஷமாமா? ரொம்ப சந்தோஷம் சார். சரி, இப்ப அட்வான்ஸ் 5 லட்சத்தை தரேன். மீதி பேலன்ஸ் 25 லட்சத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்துறேன். சரிங்க சார். இந்தாங்கம்மா அட்வான்ஸ் 5 லட்சம். சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கம்மா. இவ்வளவு நாணயமா பேசுறீங்க. பணம் சரியாதான் இருக்கும். சரிம்மா, அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடலாமா? சரிங்க சார். ஒரு நிமிஷமா. இந்தாம்மா அக்ரிமெண்ட். படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. எல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்கு. நீங்க இதுல ரெஜிஸ்ட்ரேஷனை 30 நாள்ல வச்சுக்கலான்னு போட்டிருக்கீங்க. எனக்கு பேலன்ஸ் பணம் 20 நாளைக்கு முன்னாடியே கிடைக்கணுமே. அது சும்மா அக்ரிமெண்ட்டுக்காக ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளி போட்டிருக்கமா. எனக்கும் ஐடி ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா, அதான். மற்றபடி கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிடுறோமா. என்னம்மா, என் மேல நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்ல, இருந்தாலும் உங்க தயக்கம் எனக்கு புரியுதுமா. வேணா கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்த பணத்தையும் தந்துடுறேன்னு ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. உங்க வார்த்தைய நான் நம்புறேன். அவ்வளவுதாம்மா, நம்பிக்கை தான் எல்லாமே. நீங்க சந்தோஷமா கையெழுத்து போடுங்கம்மா. சரிங்கம்மா, நீங்க நிம்மதியா போய் கல்யாண வேலையை பாருங்க. நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க சார், அப்ப நான் வரேன். நல்லதுமா, வரேன். எப்படிமா நம்ம பர்ஃபார்மன்ஸ்? அசத்திட்ட கந்தசாமி, இது போதும் எனக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, நீ அவளுக்கு தர வேண்டிய மீதி 25 லட்சத்தை கொடுக்க போறதே இல்ல. இது புரியாம அந்த முட்டாள் சாரதா நிலத்தோட பத்திரத்தை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அக்ரிமெண்ட்லயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. ஆமாமா, பணம் இல்லாம அவ பையன் கல்யாணம் நிக்கணும். அந்த அவமானத்தால அவ திமிரெல்லாம் அடங்கி கால்ல வந்து விழணும். கவலையே படாதீங்கம்மா, நீங்க நினைச்சது அப்படியே நடக்கும். சரி கந்தசாமி, நான் அப்புறமா கூப்பிடுறேன்.
தேங்க்யூ. ஆமா ஆமா, லவ்வோட பேஸ்மெண்டே நம்பிக்கை தான். லவ்வர்ஸ் ஒருத்தர் முழுசா நம்பணும். அப்பதான் அந்த லவ் சக்சஸ் ஆகும். உங்க மெசேஜ நான் கண்டிப்பா நேயர்கள் கிட்ட சொல்லிடுறேன். தேங்க்யூ, பாய். இந்த லெட்டரை படிங்க. நான் என் வேலையை ரிசைன் பண்றேன். உங்களுக்கு ஓகேவா? சித்து, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் எப்பவுமே செய்ய மாட்டேங்க. நாங்க வேலை செஞ்சாதானே சிவானி மேடம் என்ன கூப்பிடுவாங்க. ரிசைன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க என்ன கூப்பிடுறதுக்கே ரைட்ஸ் இருக்காதுல்ல. என்ன கூப்பிடுறதுக்கும் என் மேல உரிமை எடுத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. உங்களை விட வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைங்க. இங்க இல்லைன்னா என்னங்க, நான் வேற எங்கேயாவது வேலை தேடிப்பேன். என்னால முடியும். ஆனா எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். தேங்க்ஸ் சித்து. எதுக்கு தேங்க்ஸ்? அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சு பாத்துக்கிட்டா சொர்க்கத்துல போய் சந்தோஷமா இருக்கலாம். பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சு பாத்துக்கிட்டா இங்கே சந்தோஷமா இருக்கலாம். நான் என் வருங்கால பொண்டாட்டிய இப்பவே சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் தென்றல். என்ன ஒரு சின்ன வருத்தம், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சு போச்சேன் தான். சித்து, இப்படி சொல்லாத சித்து. நான் உன்னை முழுசா நம்புறேன். என் நம்பிக்கையை யாராலையும் அசைக்க முடியாது. லவ்வுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் அது லவ்வே கிடையாது. தயவு செஞ்சு நான் உன்னை நம்பலன்னு மட்டும் தப்பா நினைக்காத. தேங்க்ஸ் தென்றல். ஆனா அந்த சிவானியை தான் நம்ப முடியாது. அதுக்கு தானே இந்த ரிசைனிங் லெட்டர். நான் இப்பவே போய் சிவானி மேடம் கிட்ட கொடுத்துறேன். சித்து, சொல்லுங்க சித்து, கோயம்புத்தூர் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? இது என்னோட ரிசைனிங் லெட்டர் மேடம். ரிசைனிங் லெட்டரா? எனக்கும் சில பர்சனல்ஸ் இருக்கு மேடம். உங்க வேலைக்காக அதெல்லாம் நான் தியாகம் பண்ண முடியாது. என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு தான் பேசுறீங்களா? நல்லா யோசிச்சு தான் மேடம் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நோ, நீங்க தப்பா முடிவு எடுத்திருக்கீங்க. இல்ல மேடம், சரியா தான் முடிவு எடுத்திருக்கேன். தென்றல் சொன்னாங்களா உங்களை ரிசைன் பண்ண சொல்லி? சொல்லல. அப்படி தென்றல் சொல்லியிருந்தாலும் ஒன்னும் தப்பு கிடையாது. இப்ப கூட தென்றல்கிட்ட காமிச்சு சொல்லிட்டு தான் இந்த ரிசைனிங் லெட்டர் கொண்டு வந்திருக்கேன். தென்றலுக்கும் ஓகே தான். இல்ல சித்து, இதை என்னால அக்செப்ட் பண்ணவே முடியாது. மேடம், இது என் சொந்த விருப்பம். இதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சித்து, இது கார்ப்பரேட் கம்பெனி. இதுக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நினைச்ச உடனே ரிசைன் பண்ணிட்டு போக முடியாது. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நீங்க முதல்ல கோயம்புத்தூர் போக ரெடி ஆகுங்க. மத்ததெல்லாம் வந்து பேசிக்கலாம். மேடம், நான் வேலையே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன கோயம்புத்தூர் கிளம்ப சொல்லிட்டு இருக்கீங்க? சித்து, உங்களை அப்படிலாம் அனுப்ப முடியாது. உங்க ரிசைனிங் லெட்டர் ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும். அங்கிருந்து எனக்கு ரிப்ளை வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வேலையை விட்டே போக முடியும். அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது மேடம். நீங்க உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மெதுவா பாருங்க. நான் கிளம்புறேன். சித்து, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க மேல கேஸ் போடுவாங்க, காம்பன்சேஷன் கேட்பாங்க. நீங்க எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. என்ன மேடம் மிரட்டுறீங்களா? நீங்க என்ன வேணா கேஸ் போடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஹலோ சிறுத்தை, என் கேபினுக்கு வாங்க. ஓகே மேடம். மே ஐ கம் இன் மேடம்? வாங்க சிறுத்தை. என்ன மேடம்? என்ன உங்க ஃப்ரெண்ட் சித்து இப்படி பண்றாரு? என்னாச்சு மேடம்? என்ன பண்ணா? சித்து ரிசைனிங் லெட்டர் கொடுத்திருக்காரு.
நான் சித்து மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். சித்துவோட எதிர்காலத்தை பத்தி நான் நிறைய கனவுகள் வச்சிருக்கேன். ஆனா அவன் கனவு வேறையா இருக்கே மேடம். நோ, சித்து என் கூட இருந்தாதான் அவரால பெரிய பொசிஷனுக்கே வர முடியும். எனக்கு இந்த ஆபீஸ்ல 2 பேர் தான் ரொம்ப பிடிக்கும். ஒன்னு சித்து, இன்னொன்னு நீங்க. மேடம் நிஜமா சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ ரொம்ப லேட்டா சொல்றாளே. எனக்கு எந்த அளவுக்கு சித்துவ பிடிக்குமோ அந்த அளவுக்கு உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேடம் நீங்க பொய் சொல்றீங்க மேடம். ப்ராமிஸா சொல்ற சிறுத்தை, நிஜமாவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுலயும் உங்களோட நேர்மை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேர்மையா? அது எங்க நம்ம கிட்ட இருக்கு? இவ ஏதோ வலைய விரிக்கிறா. சிறுத்தை சிக்கிடாத. மேடம் நீங்க ஏதோ பிளான் பண்ணி என்கிட்ட பேசுறீங்கன்னு மட்டும் தெரியுது. என்ன மேட்டர்னு ஸ்ட்ரைட்டாவே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். எனக்கு சித்து வேணும். அது பகல் கனவு பலிக்காது. ஏன்? ஏன்னா ஏன்னு கேட்டா எப்படி மேடம்? இந்த பாருங்க, சித்துவும் தென்றலும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க, கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க, எல்லாம் ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து சித்து வேணும் மத்து வேணும்னு கேட்டா எப்படி மேடம்? இந்த பாருங்க மேடம், அதெல்லாம் நடக்கிற காரியமா மேடம்? நடக்கும். கல்யாணம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல, அது நடக்கும்போது பாத்துக்கலாம் சிறுத்தை. இப்போ சித்து என் கூட கோயம்புத்தூர் வரணும். அவன் தான் மாட்டேன்னு சொல்றானே மேடம். அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நாம தான் அவரை சம்மதிக்க வைக்கணும். எப்படி? அது நீங்க மனசு வச்சா முடியும். எது? நான் மனசு வச்சா? அட போங்க மேடம், என் பேச்செல்லாம் அவன் கேட்கவே மாட்டானே. உங்க பேச்செல்லாம் கேட்க வேண்டாம். நான் சொல்றேன், இந்த பிளான ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. பிளானா? சரி சொல்லுங்க. அதாவது இப்போ கோயம்புத்தூருக்கு நீங்க, நான், சித்து 3 பேருமே போறோம். என் கூட தனியா வரணும்னா சித்து மாட்டேன்னு தான் சொல்வாரு. நீங்க கூட வரீங்கன்னு சொன்னா அவரு ஓகே சொல்லிடுவாரு. இதெல்லாம் நடக்குமா மேடம்? கண்டிப்பா நடக்கும். நீங்க போய் சித்து கிட்ட பேசி 3 பேரும் சேர்ந்து கோயம்புத்தூருக்கு போலான்னு சொல்லி சம்மதிக்க வைங்க. அவன் சம்மதிப்பானா? சம்மதிக்க வைங்க சிறுத்தை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். எனக்கு ஒண்ணு வேணாம் மேடம். சித்துவும் தென்றலும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும். ஓகே, அதுவும் நடக்கும். நீங்க முதல்ல சித்துவை கோயம்புத்தூர் போறதுக்கு சம்மதிக்க வைங்க. சிறுத்தை, நான் சீரியஸாவே சொல்றேன், சித்து மட்டும் என் கூட வரலன்னா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஹெட் ஆபீஸ்ல இருந்து சித்து மேல என்கொயரி வைப்பாங்க. நீங்க தான் எப்படியாவது சித்துவை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வரணும். சித்து, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? சிவானி என்ன சொன்னாங்க? என்னோட ரிசைன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? நினைச்ச உடனே ரிசைன் பண்ண முடியாது. கார்ப்பரேட் ரூல்ஸை பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? இதுக்கு மேல என்னால வேலை செய்ய முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். அதுக்கு அதுக்கு டெஃபமேஷன் கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. கோயம்புத்தூருக்கு அவங்க கூட நான் போயே ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப என்ன, சிவானி மேடம் கூட நீங்க கோயம்புத்தூர் போயிட்டு வரணும், அவ்வளவுதானே? எவ்வளவோ சமாளிச்சிட்டீங்க, இதையும் சமாளிச்சிடுங்க சித்து. நான் சமாளிச்சிருவேன் சோப்னா, எனக்கு அது பெரிய விஷயமே இல்ல. இதோ தென்றல் தான் ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. சிவானி மேடம் கூட தனியா போனா நான் எங்க கெட்டு போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ சித்து, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. எனக்கு நல்லா புரியுதுங்க. உங்க விருப்பத்துக்கு மாற நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவங்க என் மேல என்ன வேணாலும் கேஸ் போட்டோம், நான் பாத்துக்கிறேன்.
சாரி சித்து. ஏங்க நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க? நான் ரிசைன் பண்றேங்கிறது நான் எடுத்த முடிவு. உங்களுக்கும் அது சரின்னு பட்டிருக்கு. நம்ம 2 பேர் முடிவு ஒரே மாதிரி இருந்ததுல எனக்கு சந்தோஷம் தான். தென்றல், இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் சிவானி மேடமோட கோயம்புத்தூருக்கு போகவே மாட்டேன். அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். இதனால என்ன வந்தாலும் சரி, பாத்துக்கலாம்.